திருச்சி அருகே உள்ள நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், இது குறித்தான விவரங்கள். பிரபாவதி, அதாவது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் தை பொங்கலை முன்னிட்டு பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வரும் ஜல்லிக்கட்டு போட்டி இந்த வருடம் தை மாதம் 5ஆம் தேதி இன்று வழக்கமாக நடைபெறும் தேதியில் நடைபெற்று வருகிறது. அதிக அளவு பரிசு பொருட்கள் குவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்கள் என்று சொல்லலாம், அந்த அளவிற்கு புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் வந்திருந்தாலும் அந்த மாடுபிடி வீரர்களுக்கு தங்க காசு, வெள்ளிக்காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் அதிக அளவு வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 600 ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த பகுதியில் களம் கண்டு வருகிறது. 400 மாடுபிடி வீரர்கள் தற்போது அவர்களுக்கு தயாராக 50 பேர் குழுக்களாக அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதல் சுற்று தற்போது நடைபெற்று 122 ஜல்லிக்கட்டு காளைகள் களம் கண்டுள்ளன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் சீனிவாசன் மற்றும் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக திருச்சி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து தற்போது பொதுமக்கள் அதிக அளவு வருகை தந்திருக்கிறார்கள். அதிக அளவு பரிசு மழை என்பதை சொல்லலாம். அந்த அளவுக்கு பரிசு பொருட்கள் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன். புதுக்கோட்டை மாவட்டம் வடவாலம் பகுதியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கி விளையாடி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முருகேசன், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, புதுக்கோட்டை மாவட்டம் வடவாலம் கலியுக ஐயனார் கோவிலில் திடலில் நடைபெற்று வரும் பிரமாண்டமான ஜல்லிக்கட்டு போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். இதில் 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கி விளையாடி வருகின்றனர். தமிழ்நாட்டிலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டமாகவும் அதிக வாடிவாசல் கொண்ட மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 4ஆம் தேதி தமிழ்நாட்டின் 2025ஆம் ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியிலும், அதனைத் தொடர்ந்து ஆலங்குடி அருகே உள்ள வன்னியன் விடுதி, குளத்தூர் அருகே உள்ள மங்கத்தேவன்பட்டி, புதுக்கோட்டை அடுத்த வடமலாப்பூர் ஆகிய பகுதிகளில் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று புதுக்கோட்டை அருகே உள்ள வடவாளம் ஊர் கிராம பொதுமக்கள் சார்பில் ஆண்டுதோறும் தைப்பொங்கல் முன்னிட்டு வடவாளம் கலியுக ஐயனார் கோவிலில் திடலில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று காலை மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியுடன் அரசு திட்டங்களுக்கு உட்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் வீரர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக பிற்பட்டோர் அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதலில் வடவாளம் கலியுக மெய்யனார் கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 600 காளைகளும் களமிறங்கி வீரர்களை பந்தாடி வருகிறது. 300 மாடுபிடிவீரர்கள் பங்கேற்று காளைகளை கட்டி தழுவியும் வருகின்றனர். சீறி வரும் காளைகளில் வீரத்துடன் காளையர்கள் அடக்கி வருகின்றனர். பரிசு பெற்றும் வருகின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.